அப்பொருள் யார் யாரு கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் பெரியவே. இப்பதான் வகுப்பு முடிஞ்சு மறுபடியும் வகுப்பு தொடங்கலாம்னு நினைச்சேன். அப்படிங்களா ஐயா? ஆமா, நானு 4:30 மணி வகுப்பு. 4:30 மணி வகுப்பு 5:45 ஆகி போச்சு. எல்லாத்துக்கும் கூப்பிட்டு எல்லாத்துக்குமே கூப்பிட்டு இருந்தேன். ஆமா ஆமா போட்டிருந்தீங்க. நான் கொஞ்சம் இழந்தது லேட் ஆச்சு. சரி பரவாயில்ல. பார்த்தாங்க 5:30 சரி. மணிக்கு இருந்தேன். சரி நம்ம அப்புறம் கூப்பிடலாம் கேட்பாங்களான்னு பரவாயில்ல. நான் இப்போ இழந்து போயிட்டு வந்தேன். எனக்கு அதாவது இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சில டவுட்டுங்க ஐயா, அதுதான் கேட்கலான்னுட்டு. கேளுங்க. நேற்றுக்கே நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். என்னன்னா பொரிக்கல்ல, சரி. உப்புமா, தக்காளி கொஜ்ஜி ஐட்டம் சாப்பிட்டேன். அது என்னது கொஞ்சம் இப்போ டயர்டா ஆகிற மாதிரி ஆயிடுது சாயங்காலம் ஆனால. சரி. ஆமா ஆமா. அதை எப்படி நிராகரிக்கிறதுன்ட்டு. ஆமா, அது மந்தப்படுத்தேன். உணவு எல்லாமே பிரேக் போடும், உயிரை நிறுத்தும். எல்லா உணவுகளுமே ரத்தத்தை கெடுக்கும். எல்லா ரத்தத்தை கெடுக்கும். ரத்தத்தை கெடுக்கறனால எல்லா உறுப்பும் கெட்டு போகுது. எல்லா உறுப்பும் கெட்டு போறோம்னா உயிர் வாழ்ற தன்மை குறையும். உயிர் நீட்டிக்கிற தன்மை குறையும். உயிர் நீட்டிக்கிறது அப்ப உயிரை நீட்டிக்கணும்னா அதை சுத்தப்படுத்தினா சரியா போயிடும். அதுதான் சாப்பிட்டாலும் எனக்கு மந்தப்படுத்துது, சாப்பிடாம இருந்தாலும் எனக்கு சுஸ்துப்படுத்துது. இதை எப்படி பேலன்ஸ் பண்றது? சுத்தப்படுத்திட்டே வந்தோம்னா அதுவே பேலன்ஸ் ஆயிக்கும். அப்படி அந்த மயக்கம் வர்றப்போ ஓய்வு எடுக்கணும். மயக்கம் எடுப்ப ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுக்கிறதுலதான் அது சுத்தமாகும். வயிற்றுக்கும் ஓய்வு, உடம்புக்கும் ஓய்வு கொடுக்கணும். ரெண்டுக்கும் ஓய்வு கொடுக்கணும். அப்ப கொடுத்தோம்னா ரீசார்ஜ் ஆகிக்கும். அது சித்த நேரம் மூச்சு பயிற்சி பண்ண சரியா போயிடும். நடந்துட்டு பேசிட்டு உட்காந்துட்டு 10 நிமிஷம் உட்காந்து 2 நிமிஷம் உட்காந்து மூச்சு வெளியே நிறுத்தி பழகினா அந்த எல்லாம் போயிடும். எப்ப மயக்கம் வருதோ கிருகருப்போ மூச்சை வெளியே நிறுத்தணும். மூச்சை வெளியே நிறுத்தி ஒரு 10 செகண்ட் ஒரு நிமிஷம் செஞ்சா போதும், சக்தி உள்ள வந்துடும். அப்ப வயிறு சுத்தம் பண்ணிட்டே வரணும். அது வயிறு எல்லாம் சுத்தமா இந்த 2-3 நாள் வயிறு சுத்தமா வச்சுன்னு இருந்தேன். கெட்டு போச்சு. அது போட்டோடனே எனக்கு இந்த வயிற்று மேல அது சாப்பிட்ட உடனே வயிறு மேல நமிக்கிற மாதிரி ஆகுது, தெனம் எடுக்குது. அப்ப ரத்தம் கெட்டு போச்சு. ரத்தம் கெட்டு போச்சு. இவ்வளவு நாள் அந்த நமிச்சல் இல்லாத இருந்துச்சு. வந்துடும். இது அப்படியே எழுதுங்க, அப்படியே பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த நாட்குறிப்புல பதிவு பண்ணுங்க. நாட்குறிப்புல டைரியில பதிவு பண்ணுங்க. இதேதான் அவருக்கும் ஏற்படும். யாருக்கும்? சண்முகத்துக்கும் ஏற்படும். மீண்டும் சோத்தை தின்ட்டே இருந்தாரு, தைரல் போய் மாட்டிக்குவாரு. ஆளவே சாகடிச்சாரு. ஜாகடி கீழே தள்ளி விட்டுரு. கீழே தள்ளிச்சுன்னா முடிஞ்சது கதை. கீழே தள்ளிச்சுன்னா ஏன்னா நரம்பு தளர்ச்சி உண்டாக்கிருங்க. கீழே குமியிறப்பா கிரு தலை சுத்தினா பொத்து கீழே விழுக வேண்டியதுதான். என்ன வேலை பண்ணுங்க. என்ன நரம்பு கெட்டு போச்சுன்னா என்ன வேணா பண்ணுங்க. நரம்பு கெட்டு போச்சுன்னா எல்லாமே செய்யும். அதாவது சொல்லுவாங்க, கிராமத்துல சொல்லுவாங்க, அதாவது இரும்பு சுருங்குச்சுன்னா இரும்பு வளைச்சிட்டா யானையை வெல்லலாம். இரும்பு வளைச்சிட்டா யானையை வெல்லலாம். பூ சுருங்குச்சுன்னா மனம் மாறாது. பூ சுருங்குச்சுன்னா கூட மனம் இருந்துட்டு தான் இருக்கும். பூ விரிஞ்சாலும் மணக்கும், குவிஞ்சாலும் மணக்கும், கும்முன்னு மணக்கும். சரியா? ஆமாங்க. இதெல்லாம் தப்பு இல்லை. சரியா? அப்ப கரும்பு இருக்குல்ல, கரும்பு சுருங்குச்சுன்னு வச்சுங்க. கரும்பு சுருக்கி சாறு எடுத்தோம்னா அச்சு வெள்ளமா மாறும். இப்ப கரும்பு சுருங்கினால் அதன் சுவை குறையாது. இரும்பு கோணினால் இரும்பு வளைத்தல் யானையை வெல்லலாம். அரும்பு சுருங்கினால் அதன் மனம் குன்றாது. நரம்பு சுருங்கினால் நாம் என்ன செய்ய முடியும்? நரம்பு சுருங்கினால் நாம என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சு போச்சு கதை. சாவுதான். குழியில வச்சு மூட வேண்டியதுதான். எப்படி? இதுதான் அந்த காலத்துல எழுதியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆகாரம் தான். ஆகாரம் அதாவது உடம்பை கெடுக்கிற, அதாவது கெட்ட பழக்கம் உடவே விபச்சாரிங்கிறான் இல்லையா? கெட்ட பழக்கத்தை உடவே விபச்சாரிங்கிறான். கெட்ட பழக்கம் தான். அதே மாதிரி உணவை கெடுக்கிற எல்லாமே விபச்சாரம் தான். நாம உபச்சாரம் சொல்றோம். நல்ல உபச்சாரம்னு நல்ல உபச்சாரம் 2 அர்த்தம் இருக்கு. நல்ல உபச்சாரம் பண்ண நல்ல சோறு போடுன்னு அர்த்தம் இருக்குது. உபச்சாரம் பண்ண நல்ல மரியாதையா கூப்பிடுன்னு அர்த்தம் இருக்குது. ஆனா உபச்சாரம் பண்றாங்க. பாருங்க, பிரிவு உபச்சார விழா. என்னது பிரிவு உபச்சார விழா?
ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு செய்வாங்க. என்னது ரிட்டையர்மெண்ட் ஆகுறப்போ ஆ, ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்களே கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் ஆகுறப்ப ஆமா. என்னடா தின்னு உடம்பு கெடுத்து அனுப்புறது. தின்னு உடம்ப கெடுத்து அனுப்புறது. அவன் ஏற்கனவே சக்கரை நோயில உட்காந்துருப்ப மறுபடியும் திங்கச்சு அவனுக்கு சாவடிக்கிறது. யாராரு யாராரு உடம்பை கெடுக்கிற பழக்கத்தை பரிந்துரைக்கிறார்களோ அவர்களும் விபச்சாரிகள் தான். யாரா இருந்தா என்ன. ம். அதனாலதான் சித்தர்கள் என்ன யோகிகள் என்ன பண்ணா பெற்றோர் அதெல்லாம் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா ம். பெற்றோர்களுடைய பொறுப்பு வந்து குழந்தைகளை போய் தகுந்த ஆசிரியரிடம் சேர்த்துங்கள் அப்படின்னு எழுதுறாரு. ஆ, பெத்த உடனேயே அந்த அந்த குழந்தை பருவம் முடியும். 5 வயசு 4 வயசு வரைக்கும் தான் பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தையை வச்சிருக்க முடியும். அதற்கப்புறம் ம். தகுந்த ஆசிரியர் தேடிக்கொண்டு குழந்தைகளை அவங்க ஒப்படைச்சிடணும். யார்கிட்ட? ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஆசிரியர்கிட்ட. அவன் தான் 12 வருஷம் 13 வருஷம் அவன் தான் வச்சிருப்பான். அவனுக்கு ம். இவன் கப்பம் கட்டிடணும். யாரே இந்த ஆசிரியர் இந்த குடும்பம் வந்து அவனுக்கு கப்பம் கட்டணும். ம். அவன் வளர்த்திடுவான். அது மட்டும் அரசாங்க உதவி செய்யணும், ஊர் மக்கள் உதவி செய்வாங்க. அதுதாங்க குருகுல கல்வி முறை. அதுதான் குருக்கல்வி முறை. இது வந்துட்டு ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் வருது இல்லைங்க. பஞ்ச பாண்டவருக்கு ராமாயணம் பிள்ளைங்களை ஆமா கொண்டு போயிட்டு அதுதான் இந்தியாவில் இருந்தது. அதுதான் ஆனா அந்த அந்த கல்வி முறை அதுதான் கண்டுபிடிக்க முடியும். அது சாதி மதத்தை அடிப்படையாக கொண்ட சாதி மதம் கடவுள் அங்க வரக்கூடாது. என்னது சாதி மதம் கடவுள் பூசை எது அங்க வரக்கூடாது. என்னது எதுவும் வரக்கூடாது. சாதி வரக்கூடாது, மதம் வரக்கூடாது, பூசை வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. 10 பைசா அங்க செலவு பண்ணக்கூடாது. அங்க எந்த உருவ வழிபாடு இருக்கக்கூடாது. என்னது எந்த ஒரு மொழிபாடும் இல்லாம தான் ஒரு குரு. எதுவுமே இருக்கக்கூடாது. தாய்மொழி தமிழை தவிர எது இருக்க முடியும்? உலக மொழியான முதல் மொழி தமிழ்ல தான் இருக்கணும் எல்லாமே. என்னது தமிழ்ல தான். தமிழ்ல தான் இருக்கணும். வேற எந்த மொழியில் இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழ் மொழி தான் உணவு சொல்லி கொடுக்குது. தமிழ் மொழி தான் சுத்தம் பண்ண சொல்லி கொடுக்குது. சமஸ்கிருதம் எங்க சுத்தம் பண்ண சொல்லுது? ம். சமஸ்கிருதத்துல எங்க சமஸ்கிருதத்துல சொல்லல. சமஸ்கிருத பகவத்கீதை சொல்றது. பகவத்கீதை சோத்தை குறைக்க சொல்லி இருக்குது. நிறுத்தி காட்டு நீ. ஆமா, குறைக்கதான் சொல்லி இருக்குது. நிறுத்தி காட்டுறா. அதுதான். எப்படி நிறுத்துறது தெரியாது. திருவள்ளுவருக்கு தான் தெரியும். திருவள்ளுவருக்கு தான் தெரியும். அந்த ஜீரண நீரை, அதாவது நோய் நாடி நோய். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஜீரண நீருக்கு வேலை கொடுத்துட்டீங்க. ஜீரண நீருக்கு வேலை கொடுத்துட்டீங்க. அதை சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்துட்டீங்க. சும்மா இருந்த சங்க ஊதி சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டி. ஆண்டி என்ன பண்றான்? சங்க ஊதிட்டான். சங்க ஊதன் கட்டு என்னமோ நடந்து நல்லா சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. சங்கு ஊதுனாலும் சண்டை போடுவாங்க. சங்கு ஊதுனாலும் போரை நிறுத்துவாங்க. என்னது சோர நிறுத்துவாங்க. போர் 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 போர். ஆமா, சண்டை. ஆமா. விவரம் தெரியாம இவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டி என்ன பண்ணிட்டான்? விவரம் தெரியாம சங்கு எடுத்து ஊதி விட்டான். சங்கு ஊதன் காட்டி சண்டை போடுன்னு சொல்லி சண்டை போட்டு எல்லாம் சேர்த்து போயிட்டாங்க. அப்புறமா என்னடா இந்த குருட்டு முண்டை பழைய பழக்கத்துல சங்கு ஊதிட்டான். இப்படி எல்லாம் கதை இருக்குதுங்க. இப்படி எல்லாம் ஏதோ ஒரு முடிச்சு எதுக்குன்னா உண்மையை விளக்குவதற்காக சில காரணங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி வயிறு நான் தான் சொல்றேன், வயிறு அமைதியா இருக்கிறப்ப சோத்தை போடாதீங்க, உணவு போடாதீங்கன்னு அர்த்தம். ஆனா நாம என்ன பண்ற? பழைய பழக்கத்துக்கு சாப்பிடுறோம். அது ஒண்ணும் பண்ணாது. பித்தகத்தை சாக மாட்டான். நீங்க சுத்தப்படுத்திடுங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்க, 3 நாளைக்கு என்ன பண்ணுங்க, நீர்ல போடுங்க, சரியா போயிடும். சரிங்க. கொஞ்சம் வெங்காயம் சாப்பிடுங்க. வெங்காயம் சாப்பிடுங்க. வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா வெங்காயம் வணக்கி சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். நல்லா வெங்காயத்தை நல்லா வணக்கி நல்லா நேற்று வெங்காயம் வதக்கி தான் சாப்பிட்டேன். எல்லாம் வெங்காயம் சாப்பிட்டுருக்கிறீங்க. வெங்காயம் வணக்கி சாப்பிட்டுருக்கிறீங்க. அப்புறம் சாப்பிட்டுருக்கிறீங்க. அது வந்து என்ன அமைதியா இருக்கிறப்ப போட்டா எல்லாம் பண்ண. அதாவது சுத்தப்படுத்தி அந்த சுத்தப்படுத்திய பிறகு எதை போட்டாலும் உடனே இந்த உடம்பு காட்டி விடும். அப்ப நீங்க உங்க உடம்பு தகுதியா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். என்னது தகுதியா வச்சுக்கணும் இருக்கிறீங்க. மானிட்டர். இது வரைக்கும் இந்த மானிட்டர் கெடுத்து வச்சிருந்தீங்க. எது தப்பு எது செல்லுன்னு தெரியல. எது தப்பு எது சரின்னு எதுன்னு தெரியல. இப்ப உடம்பு தூய்மையானதுக்கு அப்புறம் பாரு நீ தப்பு பண்ணிட்டு காட்டுது. சரி, தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணணும்? மறுபடியும் அதை சுத்தப்படுத்தணும், சரி செய்யணும். சரின்னு சொல்லணும். நேரடியா தப்பு சரி, தப்பு சரி, தப்பு சரி. மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ். சரி. எதுவுமே இம்பேலன்ஸா இருக்கணும். பேலன்ஸே பண்ண முடியாது. இம்பேலன்ஸ். இது பெருசா இருந்தா இந்த சிறுசு, சிறுசா இருந்தா பெருசு. அப்ப என்ன பண்ற? அழுத்துற, புடிச்சு அழுத்தி கரெக்ட் பண்ற, கரெக்டா பேலன்ஸ் கொண்டு வர்ற. இப்ப இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. என்னது இன்பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பேலன்ஸ் கொண்டு வர்ற. இப்ப நியூட்ரல் கொண்டு வா. அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஒன்றும் தவறு கிடையாது. இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துதான் உணர வேண்டும். சாப்பிட்டு தான் உணர வேண்டும். சாப்பிட்டு தான்
ம். உணவு உடல்ல கிடக்குது. உணர வேண்டும். அதே சாப்பிட்டு தான் அத நம்ம உணர்ந்தா தான் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்றது நம்மளுக்கு உணர முடியும் அது. நாங்க ஆஹ் நீங்க நீங்க இப்படி எல்லாம் நீங்க கன்னடத்துல பேசி பழகுங்க. என்னது? கன்னடத்துல. உங்களுக்கு தான் தாய் ரெண்டாவது மொழி கன்னடமாச்சு இல்ல? ரெண்டாவது மொழி. கன்னடா. அந்த மொழிக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். அந்த மொழி நீ அந்த நாட்டு மக்களுக்கு நீங்க பாடுபடணும். சரிங்க. அந்த மொழி தான் உங்களை வாழ வைக்குது. என்னது? அந்த மொழி தான் வாழ வச்சுன்னு இருக்கு. அந்த மொழி தான் உங்களுக்கு உணவு கொடுக்குது, தொழில் கொடுக்குது, வேலை கொடுக்குது, மரியாதை அங்கதான் அந்த இடத்துக்கு மரியாதை செய்யணும். அந்த ஊருக்கு, அந்த மொழிக்கு எதுவோ அதுக்கு நீங்க அந்த மரியாதை செய்யணும். ஏன்னா 2000 ஆண்டு மூத்த மொழி. ம். 2000 ஆண்டு கன்னடம் பிறந்த 2000 ஆண்டு ஆச்சு. ஆ. தமிழ் இருந்து போன மொழிதான். அது சொன்னா ஒத்துக்க மாட்டானு. ஏன்னா இது கன்னடம் தானா பிறந்துச்சா? எங்க இருந்து வந்துச்சு கன்னடம்? ம். கன்னடம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்ட பதில் இல்ல. என்னது? பதில் இல்ல. தமிழ் இருந்து தான் வந்திருக்குது. பின்ன என்ன மொழி? ம். அது ஒத்துக்க மாட்டான். அன்னைக்கு கமலஹாசன் சொல்லி அடிச்சு போட்டாங்கல்ல. கமலஹாசன் அக்கா மொழி அம்மா மொழி, அக்கா மொழி அம்மா மொழின்னு சொன்னதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்னது? ஆ. இப்ப அக்கா மொழி அம்மா மொழி இப்ப எங்க இருந்து வந்துச்சுன்னு பதில் இல்ல. சொல்ல இங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்ல. கடவுள்கிட்ட இருந்து வந்து சொல்லு. ஒத்துக்கோ. கடவுள்கிட்ட இருந்து கன்னடம் முடிஞ்சு ஒத்துக்குவீங்களா? கடவுள் தான் கன்னடத்தை கொடுத்தாரா? அப்ப எங்களுக்குள்ள மொழி கொடுக்கலையா? அப்ப இந்த கீழே வராது. இதெல்லாம் அறியாமையில பேசுறது. எல்லாம் ஒண்ணுதுன்னு சொல்லணும். இதுல இருந்துதான் போயிருக்குது. அது இவன் சொல்லல, உலகத்துல அத்தனை பேத்துக்கும் தெரியும். உலகத்துல இருக்கிற அத்தனை பேரத்துக்கும் தெரியும். ஆமா, தமிழ் மொழி தான் இந்தியாவுக்கு மூல மொழி. தமிழ் மொழி தான் இந்தியாவின் தாய்மொழி. தமிழ் மொழி தான் இந்தியாவின் தாய்மொழி. உலகத்துக்கெல்லாம் மூல மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு 2 தகுதி இருக்கு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிக்கும் தாய்மொழி. இதெல்லாம் வந்து தமிழ் தோன்றி 30,000 ஆண்டுகள் ஆச்சு. எத்தனை ஆறு? 30,000 ஆண்டுகள் ஆச்சு. தமிழ் தோன்றி 30,000 ஆண்டுகள் ஆச்சு. 30,000 ஆண்டுகளா? ஆமா. இது கன்னடம் தோன்றி 2000 ஆண்டு ஆச்சு. கன்னடம் தோன்றி 2000 ஆண்டு. கேரளா வந்து 1000 ஆண்டு. தெலுங்கு ஒரு 1000 ஆண்டு. எல்லாமே 2000 ஆண்டு தான். தமிழ்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியும் 2000 ஆண்டு தான். இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியுமே 2000 ஆண்டு தான். அதுக்குள்ளதான். இந்தியில வெறும் 300-400 கூட கிடையாது. இந்தி 300-400 வெள்ளக்கார சில பரதேசிகளும் சேர்ந்து உண்டாக்கினதுதான். வெளிநாட்டுக்காரால் உருவாக்கினதுதான். வெளிநாட்டுக்காரன் இந்தியவே உருவாக்கணும். வெளிநாட்டுக்காரன் தான் இந்திய உருவாக்கினது. இந்தியா உருவாக்கி கண்டபடி பேசி இதுல இந்தியால எல்லா பாஷையும் கலந்துருக்கு. எல்லா பிச்சைக்கார பாஷை பூரா கலந்துருக்கு. வாந்தி பிச்சைக்கார மொழி. என்னது? பிச்சைக்கார மொழி. பிச்சைக்கார வாந்தி எடுத்து எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்க எல்லாமே. அதே மாதிரி அதை விட மோசமானது இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து அது விபச்சார மொழி. அது யாரு வேணா போலாம். விபச்சாரிட்ட யாரு வேணாம் போலாம். விபச்சாரிட்ட யாரு வேணாலும் போய் சேரலாம். அதேதான். அதனாலதான் விபச்சாரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல நாடுகள் விபச்சார தொழிலாவே கொண்டு வந்துட்டாங்க. விபச்சாரத்தை தொழிலாவே கொண்டு. ஆமா, பல நாடுகள் விபச்சாரத்தை அங்கீகரிக்குதுங்க. பெங்களூரே விபச்சாரம் இருக்குது. இதுல பாம்பேல விபச்சாரம் இருக்குதா இல்லையா? இருக்கு. ரெட் லைட் ஏரியா. பேரு ரெட் லைட் ஏரியா. பேரே ரெட் லைட் ஏரியா. ஆமா ஆமா, இருக்கு. அப்ப அரசாங்கம் அனுமதிக்குதே இல்லையா? அதுக்கு அனுகூலம் கொடுத்துக்கிறாங்களே, அனுமதிக்குது. ஆமா, போயிட்டு ரெட் லைட் ஏரியா இன்னும் இருக்குது. விபச்சாரம் தான் அங்க பண்றாங்க. இன்னும் சில நாடுகளை சட்டமா ஆக்கிட்டாங்க. தாய்லாந்து போன்ற நாடு. தாய்லாந்து இருக்கு இல்லையா? ஆமாங்க. விபச்சார சட்டம் அது தொழில் அப்படின்ட்டாங்க. என்னது? ப்ராஸ்டியூஷன் ஈஸியா. ப்ராஸ்டியூஷன் இண்டஸ்ட்ரின்னு பேரு. ப்ராஸ்டியூஷன் இண்டஸ்ட்ரி. என்னது? ப்ராஸ்டியூட் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரினா தொழில். இண்டஸ்ட்ரினா தொழில். அதே ஒரு தொழில வச்சிட்டு இருக்காங்க. ப்ராஸ்டியூஷன் ஈஸியா இண்டஸ்ட்ரி. ப்ராஸ்டியூஷன் விபச்சாரம் அர்த்தம். ப்ராஸ்டியூட்பாங்க. ஒரு அவ கணக்கா ப்ராஸ்டியூட்பாங்க. ப்ராஸ்டியூட்னு விபச்சாரின்னு அர்த்தம். என்னது? விபச்சாரி. ப்ராஸ்டியூட்னு விபச்சாரி மட்டுமல்ல, தவறான வழியில செய்யறவங்க அத்தனை பேரும் ப்ராஸ்டியூட் தான். தவறான செயலை செய்யறவங்க. என்னது? இயற்கைக்கு மாறான செயல். சாராயம் விற்கிறது என்னங்கிறீங்க? அது புனித தொழிலா? அது ஒரு விபச்சாரி தான். அப்புறம் அரசாங்கம் விற்குதே இல்லையா? விற்குது, தொழில் செய்யுது. இப்ப கர்நாடக சாராயம் விற்கிறோன்னா இல்லை? கர்நாடகத்துக்கான கவர்மெண்ட் சாராயம் விற்குதே இல்லையா?
எல்லா எல்லா ஊர்ல இருந்து வைக்கிறாங்களே. அப்ப கவர்மெண்ட் இஸ் ஏ ப்ராஸ்டியூட், கவர்மெண்ட் இஸ் ஏ. ம். அது ஒரு விபச்சாரத்தை அதுக்கு இப்ப லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மானங்கட்ட படப்பு இருக்கிறப்ப என்னத்த பேச போறீங்க? யார் யோகியா அதுல? யார யார் சாராய நடத்துறான்? காங்கிரஸ்காரன் சாராய நடத்துறான், பிஜேபி பேரு சாராய நடத்துறான், திமுக காரன் சாராய கம்பெனி வச்சிருக்கிறான். சாராய கம்பெனி வச்சுக்காத எந்த கட்சிக்காரன் சாராய கம்பெனி இல்லாம இருக்கு சொல்லுங்க? எல்லாருதுமே இருக்கு. தப்பு எல்லாரும் அப்ப இங்கதான் எல்லாம் புரியணும். அப்ப விபச்சாரத்தையும் சட்டமாக்கிட்டானுங்க, சாராயத்தையும் சட்டமாக்கியாச்சு. நீ பாருங்க, நீ சாராயம் காய்ச்சலா புடிச்சுக்குவான். இதே 100 கோடி வந்து சக்கரை ஃபேக்டரி, இது 100 கோடியே இருந்துன்னு வச்சுக்கங்க, 100 கோடி இருந்தா நீ சாராயம் காய்ச்சலாம். நீ வீட்டுல சாராயம் காய்ச்சலா புடிச்சுக்குவான். 100 கோடி பணம் வச்சுட்டு சாராயம் காய்ச்சல் வச்சுக்கங்க, ரேட் நீ பண்ற நல்ல பண்ண எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுப்பான். அதனாலதான் பணக்காரன் பாரு கள்ளப்பணம் பூரா சாராயம் வந்து எப்படி தயாரிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அது வகையான உணவு பொருள் தான். அது உணவு பொருள்னு ஒரு பிரிவு தான். கரும்பு சாறு மொலாசிஸ் இருக்குல்ல, மொலாசிஸ், அந்த மொலாசிஸ் சொல்லுவாங்க. கரும்புடைய கழிவு அதுதான் சாராயமா மாறுறது. எத்தனால் மெத்தனால் எத்தனால் அல்ல, சாராயத்தினுடைய பிரிவு தான். இதைத்தான் கலக்கி ஊத்தி சாப்பிடுது. அதனாலதான் எங்க ஊர்ல அது மாதிரி விக்குது. எத்தனால வந்து பெட்ரோலை கலந்தா வண்டி ஓடும், எத்தனால வந்து பெட்ரோலை கலந்தா 20% கலக்கலாம். அரசாங்கம் அதுதான் வண்டி ஓடுது. இப்போ எத்தனால் வண்டி இப்ப அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு. இப்ப பெட்ரோல்ல வர்றது பூரா 20% கலக்க சொல்லிட்டானுங்க. இப்ப வந்து இப்ப இவரு கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க, ராமலிங்கம் கார்த்திக் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? அது வந்து அது ஹைட்ரஜன் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டார். ஹைட்ரஜன் வந்து மந்தமா மாத்தி எரிவாயு வண்டிகளுக்கு மின்சாரத்துக்கு 3 வர மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிக்கல, டிசைன் பண்ணிருக்காரு. கண்டுபிடிச்சது இவரு கிடையாது, கண்டுபிடிச்சு அது டிசைன் பண்ணிக்கிறாரு. இன்னும் வருங்காலத்துல பெட்ரோல் டீசல் பருத்தி இதுதான் வரும். ஆமா, அது விற்பனைக்கு வந்தாச்சுங்க. விற்பனைக்கு அடுத்த மாசம் வந்துடும். அவங்க கண்டுபிடிச்சு வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது மார்க்கெட்டு கொண்டு வந்தாச்சு. இது அதுல எல்லாம் பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணிருக்காங்க. என்னது பல கோடி? எல்லா பணக்காரன் பூரா வந்துட்டானுங்க. எல்லா பணக்காரன் பூரா எனக்கு உனக்குன்னு பங்குதார ஆயிட்டு எல்லாம் டைரக்டர் ஆயிட்டானுங்க. எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல விட்டாங்க. அத வந்தாச்சு. இங்க கோபியில தான் தொடங்குறாங்க. கோபி வந்தீங்களா? அங்கதான் தொடங்குறாங்க, திருப்பூர்ல. அதுல முதலே முடிச்சுட்டாங்க. இது சும்மா ஃபார்மாலிட்டி. என்னது ஃபார்மாலிட்டிஸ்? இப்பதான் வெளியே காமிச்சுக்கிறாங்க. ஆமா, இது எப்பவே எங்க தெரியுமா? எங்க இந்த ஷோ எங்க நடந்ததுன்னா, ஹைட்ரஜன் ஷோ டெல்லியில நடந்ததுங்க. டெல்லியில பல நாட்டுக்காரன், பல மாநிலத்துக்காரன் ஹைட்ரஜன் எப்படி மலிவா எடுக்கலன்னு அது ஹைட்ரஜன் ஃபேர்னு பேரு. ஹைட்ரஜன் திருவிழா. என்னது ஹைட்ரஜன் ஃபேர், ஹைட்ரஜன் இண்டஸ்ட்ரி. அந்த மத்திய அரசாங்கம் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு உலக நாடு நம்ம இவரை திரும்பி பார்க்க வச்சிடுது. தமிழனை திரும்பி பார்க்க வந்துருச்சு. ஏன்னா ஹைட்ரஜன் வந்து எப்படி அடக்குறதுன்னு தெரியல. அது ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு தெரியல. எப்படி அவர் ராக்கெட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருந்தா, இப்ப சமையலுக்கு கொண்டு வந்துட்டான். ராக்கெட் எங்க, சமையல் எங்க? எப்படி மண்டையில் அடிக்குது பாருங்க. ராக்கெட்டுக்கு அதே ஹைட்ரஜன் தான் ராக்கெட்டுக்கு பயன்படுது, அதே ஹைட்ரஜன் தான் சமையலுக்கு பயன்படுது. அடிச்சு நொறுக்கி அந்த யானையை வந்து மண்டையில் அடிச்சு அப்படியே சுருக்கி போய் பூனைக்குட்டி மாதிரி மாத்தியாச்சு. இவ்வளவு இதே பெருசா அப்படியே சின்னதா கொண்டாந்து பொட்டி பாம்பு மாதிரி அடக்கி வச்சுட்டாரு. அதே சொல்றாங்க, பொட்டி பாம்பு மாதிரி அடக்கிட்டாங்க. மூளையை பயன்படுத்திட்டா. எதை பயன்படுத்திட்டா? மூளையை பயன்படுத்திக்காட்டு எல்லாரும் முடியான்ட்டாங்க. எனக்கு உனக்கு வேற வாய் முடிட்டு கொடுத்தாகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா ஹைட்ரஜன் வண்டி வந்துருச்சு, ஹைட்ரஜன் ரயில் விட்டாச்சு. ஹைட்ரஜன் ரயில் வந்து பாம்பேக்கும் தானேக்கும் ஓடிட்டு இருக்குது. ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிற ஹைட்ரஜன் ரயில் ஓடிட்டு இருக்குது. 3 பெட்டி ஓடிட்டு இருக்குது. அது செலவு பயங்கரமாகுது, கோடிக்கணக்கில் செலவாகுது. இது செலவே கிடையாது, என்ன உலக நாடு இவர் கட்ட இதுக்கு மேல முன்ன நிக்குது. இன்னும் 20 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 20 வருஷத்துக்கு யாரும் இது காப்பி அடிக்க முடியாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் அரசாங்கம் காப்பி அடிக்கும். இப்ப அரசாங்கம் வந்து ஷேர் ஹோல்டரா, அரசாங்கமே ஷேர் ஹோல்டரா வந்துருவாங்க. இதுல அரசாங்கம் ஷேர் ஹோல்டரா வந்துடும். அரசாங்கம் வந்து ஒரு பங்குதாரா மாறிடு. அரசாங்கம் வந்து பங்குதாரா மாறுது. பங்குதாரமா இவர் அரசாங்கத்துக்கு வித்துட்டு இருப்பார். ராணுவ ஹெலிகாப்டர் எல்லாத்துக்கும், ராணுவ கீனு எல்லாத்துக்கும் போகும். அவர் அங்கேயும் சப்ளை பண்ண பண்ணியாது. எதுக்கு
இஸ்ரோ விஞ்ஞானிகளும் வாய முடிய அவங்கள தயாரிக்க முடியாது. பேடன்ட் வாங்கிட்டா யாரும் தயாரிக்க கூடாது. பேடன்ட் வாங்கிட்டா தயாரிக்க கூடாது. யாரை கேட்கணும்? கண்டுபிடிச்சவன தான் கேட்கணும். கண்டுபிடிச்சவன தான் கேட்கணும். கண்டுபிடிச்சு மீறி செஞ்சு உள்ள ஜெயிலுக்குள்ள போயாகணும். எல்லாரும் உள்ள கம்பி எண்ணணும். ம். யாரு என்றதுன்னு சொல்ல முடியாது. 20 வருஷத்துக்கு யாரு என்றதுன்னு சொல்லக்கூடாது. ம். அதுதான் பேடன்ட். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க பாருங்க, நான் பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சிருக்கேன். கருந்துளை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆ. இதான் கருந்துளை. கருதுனா பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ள தண்ணி ஊத்தி இருக்கேன். ம். இந்த தண்ணி அதிர்ந்துட்டே இருக்கும். பயங்கரம் அதிர்ந்து, யாருக்குமே தெரியாது, அதிர்ந்துட்டே இருக்கும். அதிர்றப்போ உள்ள கரு அசையும். உள்ள கரு 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 வயிற்றுக்குள்ள கரு இருக்குல்ல, அது மாதிரி கரு அசைஞ்சிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ள கரு இருக்குது. தண்ணிக்குள்ள கரு இருக்கு. 3 கரு இருக்கு. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். ம். எலக்ட்ரான் என்ன படிச்சீங்க? 2வது, 3வது, 4வது என்ன படிச்சிருக்கீங்க? 5வதா? இன்னைக்கு 5வது படிச்சேங்க. இல்ல நீங்க பள்ளிக்கூடத்துல எத்தனை வரைக்கும் போனீங்க? பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துக்கு 8வது. 8வதுல சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. ஆ. ஒரு அணுவுல என்ன இருக்கு? எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ஆமா சொல்லி அப்போ நம்மளுக்கு புரியலையே. இங்க பாருங்க, இப்ப லைட் எரியுதா பாருங்க. லைட் எரியுதா? லைட் எரியுது. பார்த்தேன், நீ போட்டோ போட்டுருந்தீங்களே, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தீங்க. லைட் ஆஹ் இது எப்படி எரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி எரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேரு புரோட்டான். புரோட்டான் ஜம்ப்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க உடம்புல அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. உங்க உடம்பு இந்த சக்தி, உங்க உடம்பு பேர பிளாக் ஹோல் தான். உங்க உடம்பே கருப்பு தான். உங்க உடம்பே கருப்பு தான். உடம்புக்கு உள்ளேயும் கருப்பு. உடம்புக்கு உள்ள மேலதான் நிறமா தெரியும், மேலதான் வெளிச்சம் தெரியுது தவிர உடம்புல உள்ள பூரா கட்டங்கரையில 100க்கு 100 விழுக்காடு கருப்பு. பிளாக் ஹோல். பிளாக் ஹோல்னா கருப்பு நட்சத்திரம், சக்தி தரக்கூடிய கருப்பு நட்சத்திரம். அந்த கருப்பு நட்சத்திரம் சக்தி தரக்கூடிய நட்சத்திரம். அதாவது சூரியனை விட பல மடங்கு சக்தி உடையது. சூரியனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. பல கோடி மடங்கு. கற்பனையே பண்ண, சூரியன் மாதிரி 1,00,000 மடங்கு சக்தி உடையது. அது என்ன பண்ணும்னா, அதுல புரோட்டான் ஒரு கரு இருக்குது. புரோட்டான் ஒரு கரு இருக்கு. அந்த கரு வந்து ஆட ஆரம்பிக்கும். கரு ஆடுது. கரு ஆறுது, அதிருது, எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆடுது, அதிருது, குதிக்குது, எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படி குதிக்கிறப்ப ஆடுது, அசையுது. சொல்ற நடராசர் ஆடுகிறான்னு சொல்றோம்ல, அதுதான் நடராசன் ஆடுகிறாள், பார்வதி ஆடுகிறாள்ங்கிற அந்த கருவு தான் சொல்றாங்க. என்னது? கருவை தான் சொல்றாரு. அந்த கருக்கு இங்கிலீஷ்ல புரோட்டான் பேரு. புரோட்டான். இந்த வெளிச்சத்துக்கு பேரு போட்டான். வெளிச்சம்னா போட்டான். PHOT போட்டான், PROTON புரோட்டான். புரோட்டான கரு, போட்டான வெளிச்சம். இப்ப பாருங்க, இதுல வெளிச்சம் வருதான்னு பாருங்க. எது வெளிச்சம் வரல? இப்ப வரும் பாருங்க. இப்ப உள்ள தண்ணி அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. உள்ள தண்ணி அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. பூமி இருக்குல்ல, பூமி அதிர்ந்துட்டு தான் இருக்கும். பூமி 8 வந்தா தான் பூமி செதஞ்சு போகும். 8 வைப்ரேட் வரணும், 8 பாயிண்ட் வரணும். 8 பாயிண்ட் வந்து பூமி கொலாப்ஸ் ஆகி நிலநடுக்கு வந்து எல்லாம் இறந்துருவாங்க. இப்ப பூமி வந்து 1ல ஓடிட்டு இருக்குது. என்னது? 1, 0.5, 0.3 அப்படி ஓடிட்டு இருக்கனால அந்த அதிர்வு நமக்கு தெரியாது. 0.6, 0.6 ரியாக்டர்பாங்க. ரியாக்டர் 7 ரியாக்டர்பாங்க. என்னது? 7. ஆமா, அந்த அதிர்வு டைம்ல சொல்றாங்களா 6 அதிர்வு 6 0.6ன்னு சொல்லுவாங்க. இப்ப பூகம்பாச்சுன்னா 0.5, 0.6, 0.4 இவ்வளவு அதிர்வு ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ரிக்டர். ரிக்டர் அளவு. ரிக்டர் 7 ரிக்டர், 4 8 ரிக்டர்னு சொல்லுவாங்க. 8 வந்து ஆள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உடஞ்சு செதறிடும். அப்படித்தான் இப்ப பூமி வந்து 0.5 ரிக்டர்ல ஓடிட்டு இருக்குது. 0.5 ரிக்டர். 0.5 ரிக்டர் வந்து யாரும் உணர முடியாது. ஏன்னா எப்பவுமே பூமி ஆடிட்டு தான் இருக்கும், அதிர்ந்து கொண்டே தான் இருக்கும். எரிமலை வெடிச்சுட்டு தான் இருக்கும். எரிமலை வெடிச்சுட்டு தான் இருக்கு. அந்த வெடிப்பு வந்து 8 ரிக்டருக்கு போகும்போது தெரியும். இப்ப 0.5ல அதிர்ந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப எல்லாமே ஆடிக்கொண்டுதான் இருக்கு, எல்லாம் அதிர்ந்து கொண்டுதான் இருக்குது. அதே மாதிரி தான் இதுல ரிக்டர் இருக்குது. இந்த ரிக்டர் வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. ரிக்டர் ஆனா யாருக்கும் தெரியாது, யாரும் தெரியாது. இந்த ரிக்டர் என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருக்கிற கருவு ஆட்டுது. உள்ள கருவு ஆட்டுது. கருவு ஆட்டுறப்ப சக்தி வெளிப்படுது. ஒரு கருவு ஆடணும், ஒரு கரு அசையணும், அப்பதான் சக்தி வெளிப்படும். அந்த சக்திக்கு பேரு தான் ஒளியின் பேரு. அந்த சக்திக்கு பேரு தான் போட்டான்னு பேரு.
புரோட்டான் வேற, புரோட்டான் வேற, போட்டான் வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்கு 6 தான் வித்தியாசம். 6 6ங்கிறது புரோட்டான். புரோட்டான மையக்கரு. இப்ப வந்து மையக்கரு என்ன பண்ணுதுன்னா ஆடுது. இது பிளாக் ஹோல்ல மட்டும் தான் நடக்கும். எங்க பல கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கு அப்பால் இருக்கிற இது கற்பனை வடிவம் தான். பிளாக் ஹோல்ங்கிறது இது வரைக்கும் யாரும் நிரூபிக்கல. ஆனா அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி இருந்தாலும் எப்படி வேலை செய்யணும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த தத்துவத்தை வச்சே கணக்கு போட்டு ஆமா பிளாக் ஹோல் பிளாக் ஹோல் இருக்குன்னு உறுதிப்படுத்தி நோபல் பரிசா கொடுத்துட்டாங்க. என்னது நோபல் பரிசு. ஆனா இது வரைக்கும் பிளாக் ஹோல் வந்து யாரும் நிரூபிக்கிறேன். நான் நிரூபிக்கிறேன். பிளாக் ஹோல் நிரூபிக்கிறேன். பிளாக் ஹோல்ல என்னென்ன நடக்குதோ அது இதுல நடக்குது. பிளாக் ஹோல்ல வந்து புரோட்டான் அது உலகத்துல புரோட்டான் அதிருதுங்கிறது நான் மட்டும்தான் சொல்றேன். சரி, விஞ்ஞானி என்ன சொல்றாங்க? அது பிளாக் ஹோல்ல தான் நடக்கு, இங்க எப்படி நடக்குன்னு கேக்குறாங்க. நான் சொல்றது இப்ப விவாதம் பண்ணுவாங்க. நான் சொல்றத வாதம் பண்ணுவாரு. ஆமா, பின்ன பண்ணுவாங்க. நீங்க சரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி புரோட்டான் அது இருந்தா போட்டான் ரிலீஸ் ஆகும் இல்ல? ஆமா ரிலீஸ் ஆகுது. அதுதானே லைட்டா மாறுது. அதுதானே லைட்டா மாறுது. ஏன்னா உள்ள என்னமே உள்ள எதுவுமே கிடையாது. உள்ள இதுக்குள்ள எதுவுமே கிடையாது. இதுக்குள்ள எதுவுமே இல்லை. இதுக்குள்ள எதுவுமே இல்லை. வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. தண்ணில இருந்து எப்படியே கரண்ட் வெளியே வரும்? தண்ணியில எதுவுமே உள்ள எதுவுமே இல்லை. வெறும் தண்ணி. தண்ணிக்குள்ள 2 கம்பி வச்சிருக்கேன். தண்ணிக்குள்ள 2 கம்பி வச்சிருக்கேன். அந்த கம்பில இருந்து 0.9 வோல்ட் 0.9 வோல்ட் 7 மில்லியாம்ப் எப்படி வெளியே வருது? அப்படியே வேற ஒண்ணும் இல்லை. இந்த தண்ணி அதிர்கிறது, கரு அதிர்கிறது, புரோட்டான் அதிகிறது. புரோட்டான் அதிகிறப்ப அதிர்றது அந்த புரோட்டான் ஜம்ப் அல்லது புரோட்டான் வைப்ரேட்டிங், புரோட்டான் ஆசிலேட்டிங். ஆசிலேட்டிங் சொல்லுவாங்க. ஆசிலேட்டிங் இப்படி இதுக்கு பேர் ஆசிலேட்டிங். இதுக்கு பேரு ஆசிலேட்டிங். விப்பர். கார்ல பாத்தீங்கன்னா கார்ல மழை பெய்யறப்ப ஆசிலேட்டர் போடுவாங்க. இது ஆசிலேட்டர். ஆசிலேட்டர் வைப்ரேட்டிங், ஜம்பிங், ஸ்வேரிங், ட்ரிங்கிங், ஸ்பின்னிங் எல்லாமே ஒன்னதான் குறிக்குது. இப்ப இந்த புரோட்டான் ஜம்ப் ஆகுறப்போ போட்டான் ரிலீஸ் ஆகுது. போட்டான்ங்கிறது ஒளி. இப்ப பாரு ஒளி காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரிதான் உடம்பு இயங்குது. எனக்கு இதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாகணும் எனக்கு. தெரியுதா? தெரியுதுங்க. எங்கே இருந்து வந்துச்சு கேட்டீங்கன்னா இதான் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் வந்து இது மெக்கானிக்கல் பிளாக் ஹோல், விசிபிள் பிளாக் ஹோல். விசிபிள்னா கண்ணுல பாக்குற பிளாக் ஹோல் இதுதான். இப்ப கண்ணுல பிளாக் ஹோல் நீங்க பாத்துட்டீங்க. கண்ணுல பிளாக் ஹோல் பாத்துட்டீங்க. அவ்வளவு. இதேதான் உடம்பு இயங்குது. உடம்பு வந்து பிளாக் ஹோல். நீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிக்கும். உடம்பு வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிக்கும். வயிற்றுக்கு ஓய்வு. இப்ப வந்து வெளியே எடுத்துட்டேன். இப்ப சார்ஜ் ஆயிட்டு இருக்குது. இப்ப என்னது சார்ஜ் ஆயிட்டு இருக்குது. அது மாதிரி நம்ம உடம்பு இப்ப சும்மா இருந்தா சார்ஜ் ஆகுது. சும்மா இருந்தா சார்ஜ் ஆகுது. காமிச்சினா இல்லையா? வேற 4 வோல்ட் வந்துருச்சுங்க. அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா 6 வோல்ட். அதாவது எரிக்கிறப்ப 3.5 வோல்ட் 3.25 போயிடும். எடுத்த 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா டக்குன்னு 5.5 6க்கு போயிடும். அப்ப என்ன பண்ணுது? சும்மா இருந்தா வோல்டேஜ் சார்ஜிங் ஆயிட்டே இருக்கு. செலவு பண்ண வேலை செஞ்சா குறையுது. அது மாதிரிதான் இப்ப என்னுடைய உடம்பு இந்த நேரத்து அந்த மாதிரி ஆனது. வெளியில போயிட்டு வந்தோம்னா எனக்கு சார்ஜர் கம்மியாயிடுது. சும்மா இருந்தா கம்முன்னு இருக்குது. அப்ப மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்காத. சும்மா இரு மனமே, சும்மா இரு சுகம் தரும். அதுக்குதான் புத்தியை பயன்படுத்தணும். இப்ப என்ன பண்றீங்கன்னா, அப்ப அந்த மாதிரி வேலை செய்யறப்போ கிக் அடிச்சுக்கணும். என்னது சாராயம் குடிக்கிற மாதிரி 2 போண்டா போட்டுக்கணும். அதுக்குதான் சண்முகத்தை நேத்து சொன்னேன். வேலை செய்யறப்போ 2 கீரை போண்டா வாங்கிட்டு போயிரு. என்னது கீரை போண்டா வாங்கிட்டு அதை தின்னு போட்டு நீ சோத்தை சேர்த்து எடுத்துட்டு போகாத. சோற்றுக்கு பதிலா கீரை போண்டா சாப்பிட்டு கிக்கு அதிகமாயிரும். கிக்குல வேலை செய்யு. போண்டா ஒரு கீரை இருக்கிறனாலையும் அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோ. போண்டா ஒரு 2 போண்டா சாப்பிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வேலை செஞ்சுன்னு சம்டி அடிக்கலாம்னு சொன்னேன். வேற என்ன செய்யலாம்? சம்டி அடிக்கலாம். என்னது
செம்டி அடிக்கலாம். 8 கிலோ சமைச்சு எடுத்து அடிக்கலாம். டிமீர் டிமீர் ட்ரம்மவே உடைக்கலாம். கட்டிங் பண்ணலாம், பெட்டிங் பண்ணலாம், உழவு ஓட்டல, என்ன மரம் வெட்டல, என்ன வேணாம் பண்ணலாம். நீங்க வேணா எனக்கு 2 போண்டாவுமே 2 வாழைப்பழம் கொடுங்க. 8 பவுன் சமைட்டி விடுங்க, அடிச்சு நூறுக்கறனா இல்லையான்னு பாருங்க. ம். உள்ள போதை ஏறிக்கு கிக்கி அடிக்க ஸ்டீராய்டே மாறி என்ன ஸ்டீராய்டா மாறிடும். என்னது சீராயிட மாறிடுது. ஸ்டீராய்டா மாறும். ஆ. நரம்புக்கு வழி தெரியாம பண்ணிடும். நரம்புல ஏறி வழி தெரியாம பண்ணிடும். என்னது வழி தெரியாம நரம்புக்குள்ள போயிடுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? நரம்பு வழி தெரியாதப்ப நீங்க என்ன வேலை செய்வீங்க? என்னது வேலை செய்யல. வேலை செய்றீங்க. ஆ. நரம்பு வழி தெரியாம இருந்தானே வேலை செய்ய முடியும். ஆமாங்க. அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டே இருக்கிறது. அதுக்கு இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டை போட்டே இருக்கிறது. ஆ. ஸ்டீராய்டை போட்டே இருப்பீங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்டீராய்டை நிறுத்துறீங்க, ஆள் சேர்த்து போயிருவீங்க. ம். இப்ப பிளாக் ஹோல் புரிஞ்சு போச்சா? நம்ம உடம்பே பிளாக் ஹோல் தான். இந்த சும்மா இருக்கிறப்ப இந்த உள்ள கரு அதிருது. ம். கர்மம் அதிருது. கர்மா அதிருது. என்னது கர்மா அதிருது. அதுதான் கர்மா தான் நான் சொல்றேன். கர்மா அதிர்கின்ற பொழுது அந்த எனர்ஜி வெளிப்படுது. எனர்ஜி வெளிப்படுது. அந்த எனர்ஜியில வாழ்ந்தீங்கன்னா அந்த கர்மம் ஒண்ணும் பண்ணாது. சோத்த போட்டீங்கன்னா கர்மம் தப்பா போயிடும். கர்ம தப்பா போயிடும். தப்பா போய் சாவல கொண்டு ஒண்ணும் பண்ணாது. சாவல கொண்டு விட்டுரு. என்னது சாவல் கொண்டுடும். இந்த முக்திக்கு போகாது. இந்த உடம்புக்கும் அதுக்கும் ஒத்துழைக்காது. அதனாலதான் என்ன சொல்றேன். அதனால சரி, இந்த கர்மாவை என்ன சொல்றான்னா சாவை பத்தி சொல்றேன். கர்ம சாவு வந்ததுன்னா உடனே சாவு வர்றதில்ல. கொடூர தண்டனை விட்டுதான் சாவு வைக்கும். என்னது கொடூரமா நீ வாயில சொல்லணும்ல, என்ன கர்மம் செஞ்சேன்னு இந்த நோய் வந்துருச்சு சொல்லணும்ல. உன்னை சொல்ல வச்சிரும். இந்த என்ன கர்மமா தெரியலப்பா அவனுக்கு, அந்த கதியா இருக்கிறான். என்ன அதேதான். கர்மம் தெரியல அவனுக்கு, அந்த நோய் வந்து அதே என்ன கர்மம் செஞ்சானா தெரியல. கர்மத்தை தீர்க்க முடியாதுங்க. அடைவு கட்ட முடியாது. கர்மத்தை தீர்க்கிறதா ஜீரண நேரை நிறுத்தி பழகுதுன்னு அர்த்தம். இது கண்டுபிடிச்சவனே தமிழன் தான். கண்டுபிடிச்சது இல்ல, பதிவு செஞ்சு ஏற்கனவே இருக்கிறது சிபாரிசு பண்றாங்க. ரெக்கமெண்டேஷன் என்ன ஆல்ரெடி இருக்குது. ரெக்கமெண்டேஷன் இந்த உடம்பு ஆல்ரெடி இருக்குது. இந்த ஜீரணம் அதனால திருவள்ளுவர் என்ன மாதிரி சொல்றாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த வழியில் நான் சொல்லுகிறேங்கிறார். வழி முதலா எண்ணிய 3 2000 வருஷத்துக்கு முன்ன சொல்றாரு. ஆமா, வழியா சொல்லிட்டு வர்றாங்க. நூலோர் வழி முதலா. நூலோர்னா ஏற்கனவே எழுதியபடி, ஏற்கனவே இருக்க சட்டப்படி, இருக்கிற மருத்துவ சட்டத்தின்படி அவங்க சொன்னபடி நான் சொல்லுகிறேன். ஜீரண நீரை சுரக்க வைக்காதே அப்படின்ட்டாரு. அப்ப நீ என்ன பண்ற? ஆசையின் காரணமாக, பழக்க வழக்கத்தின் காரணமாக நான் சொன்னிக்கிறதுக்கு நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு பாருன்னு சொல்றேன். சாப்பிட்டு பார்த்தா உடம்பு தொந்தரவு பண்ணுது. உடனே சரி பண்ண சொல்றேன். அப்ப உணவு குற்றமுடையது. இதைத்தான் தமிழர் என்ன பண்ணாரு, தமிழர் பரிமையில் அழகர் என்ன பண்ணாருன்னா உணவுன்னு போட்டுட்டான். உணவுன்னு போட்ட உடனே ஏற்கனவே திண்டு கட்டவனுக்கு தமிழருங்க, ஏற்கனவே ஊதாதிங்க. ஏதாவது தமிழருக்கு ஊதாதிங்க. என்னது ஏற்கனவே எல்லாம் ஊதாரிங்க. ஊதாரின்னா எல்லாரும் எவன் திங்கிறனா ஊதாரி தானுங்க. 3 வேளை திங்கிற 3 வேலையை 30 வேளை திங்கிற ஊதாரி. அதனால தமிழ் எழுதி வச்சாங்க. ஒருவேளை உண்பான் யோகின்னு எழுதி வச்சா. எவன் பின்பற்றான்? தமிழர் ஒருத்தர் பின்பற்றது இல்ல. ஆமா, இது படிச்சுக்கிறேன், புக்லயும் இருக்கு, கன்னடத்திலே இருக்கு. ஒருவேளை உண்பான் யோகின்னு கன்னடத்திலே இருக்கு. ஆமாங்க. நான் கன்னட மக்கள்கிட்ட பேசியிருக்கேன். சொல்லுவாங்க ஒரு தடவை. இது சொல்லுவாருங்க, குருஜி சொல்லுவாரு. அப்போ இந்த ஒருவேளை இன்பான் யோகி, இருவேளை இன்பான் போகி, மூவேளை இன்பான் ரோகி, 4 வேளை உண்பான் உடல் விட்டு போகி. சாவு உறுதின்னு எழுதிட்டான். அப்ப ஒரு வேளை தின்னா மரியாதை, 2 வேளை தின்னாத நோய், 2 வேளை தின்னாம நோய் வந்துடும். 2 வேளை தின்னாவே நோய், 3 வேளை தின்னா சொல்லவே தேவையில்லை. 3 வேளை தின்னா துரோகி. உனக்கு நீயே துரோகம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுக்கு மேல போச்சுன்னா அப்புறம் உடல் விட்டு போகி சாவுதான். எப்படி? அதனாலதான் இந்த உண்ட மயக்கம், எங்க ஊர்ல சொல்லுவாங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. உண்டுட்டா தூக்கம் தான் வரும்பா. இப்ப சாராயம் குடிச்சிட்டு தூங்குறான்ல, நீ சோத்தை தின்னுட்டு தூங்குற. 2 உண்டு தானே? அந்த பிரிச்சு பார்க்கவே தெரியலையே. என்னது? அதனால நான் சில பேர் சாரம் அடிக்கிறேன். அவன் ஒன்னும் தப்பு இல்லை, அவன் அடிக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லை. நம்ம சோத்தை துண்டு தூங்குறோம், தூங்கிடும் தான். சாராயம் குடிச்சிட்டு தூங்குறான். அது இது 2 ஒண்ணுதான். கரெக்டா அடிச்சுட்டீங்க. எவனும் நாய் முடிட்டு
அவன் சோத்தை தின்னுட்டு தூங்குறான், அவன் சாராயம் குடிச்சு தூங்குற, ரெண்டும் ஒண்ணுதான்டா. ஆமா, ரெண்டுமே உணவுதான், ரெண்டுமே உணவுதான். அதனால அது அவன் இன்னும் சொல்ல போனா அவன் லிக்விட் ஆயிட்டான். நாம சொல்றதுன்னா ஹார்ட் ஆயிட்டான். ஆமா ஆமா, லிக்விட் ஆயிட்டு ஹார்ட் ஆயிட்டு. அதை விட இதுதான் மோசம். அதை விட இதுதான் மோசம். இது மலச்சிக்கல் உண்டாக்கி பல்வேறு தொந்தரவு பண்ணும். அவனாவது படுத்து தூங்கிட்டு இருப்பான், உலகமே தெரியாது. இவன் தின்னு போட்டு வெளியே போகாம உள்ள போகாம வேலை செய்ய முடியாது, அறகுறையா செஞ்சுட்டு இருப்பான். அவன் முழுசா செய்ய மாட்டான், இவன் அறகுறையா செய்வான். முழுசாவே செய்ய மாட்டான், இவன் அறகுறையா செஞ்சு கெடுத்துடுவான். இது இந்த உடம்பை நீ புரிஞ்சுக்கணும்னா கடவுளே வந்தாலும் புரிய வைக்க முடியாது. கடவுளே வந்தாலும் புரிய வைக்க முடியாது. அவ்வளவு பிரச்சனை இருக்குது உடம்பு. அதுக்கு ஒரே வழி ஜீரநிலையா நிறுத்தி பழகு. நிறுத்தி பழகிட்டு சரியா இது பண்ணிட்டு மாதிரி கூப்பிடுங்க 10 மணிக்கு. சரியா? நன்றி. சரி. அப்புறம் 5வது பாடத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு டவுட் ஐயா. 5வது பாடம் ரைட். 70 71. ஆமாங்க. 71. அதுல மொழிபெயர்ப்புன்னு இருந்து சிலந்திம் இல்லாத உணவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிலந்திம் இல்லாத அப்படின்னா என்னங்க? சிலேத்துமம் இல்லாத உணவு, சளி இல்லாத உணவுன்னு அர்த்தம். கப கப நகடி இல்லா ஊட்டா. நகடி இல்லா ஊட்டா என்னது? நகடினா என்ன? ஏன்னா இந்த மொழிபெயர்ப்புல அவங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாரு இல்லையா? கன்னடத்துல நகடினா என்ன? நகடி நகடி சளி சளி சளி. அப்ப நகடி இல்லா ஊட்டா. நகடி இல்லா ஊட்டா என்னது? இப்படியே போடுங்க, நகடி இல்லா ஊட்டா. நகடி இல்லாத ஊட்டா. அதாவது சளி இல்லாத உணவு கன்னடத்துல என்ன சொல்லுவாங்க? அது நகடி. இல்லைங்கிறதுக்கு என்னது? இல்ல இல்ல. ஊட்டானே என்ன? ஊட்டானா சாப்பாடு தான். நகடி இல்லா ஊட்டான்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அதான் இங்கிலீஷ்ல என்ன போட்டாரு? மூக்கஸ் லெஸ் டயட்னாரு. மூக்கஸ்னா சளி, லெஸ்னா இல்ல, ஃபுட்னா உணவுன்னு அர்த்தம். பாருங்க, அப்படியே எழுதியிருக்காரு. மூக்கஸ் லெஸ் டயட்னா உணவு. மூக்கஸ் லெஸ் டயட், ஸ்லேட்மம் இல்லாத உணவு, நகடி இல்லா ஊட்டா. முடிஞ்சு போச்சா? இந்த நகடி இப்ப நீங்க சாப்பிட்டது சளி இல்லாத உணவு தான் இருந்தாலும் கூட அது தன்னோட வேலையை பண்ணிக்கிறது. நீங்க சாப்பிட்டது சகடி, நீங்க எடையும் கூடி இருக்காது. இப்ப நீங்க என்னமோ சாப்பிட்டேன்னு சொல்ல, பொரி கடலை வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்க, பஜ்ஜி சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. வெங்காயம் போட்டு சாப்பிட்டேன், பஜ்ஜி போட்டு சாப்பிட்டேன் என்னமோ சொல்றீங்க இல்லையா? அது வயிற்றுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிருக்கும். ஆனா பிளட்ல காட்டாது. எதுல காட்டாது? பிரெட்ல காட்டாது. ரத்தத்துல நம்ம தமிழ்லயே பேசலாம். ரத்தத்துல காட்டாது. தமிழ் எழுதி நீங்க நல்லா படிச்சு பழகுங்க. நல்லா படிச்சு பழகுனா கன்னடத்துல பேச முடியும். நல்லா படிங்க. கன்னடத்துல ஒரு வாத்தியார வாங்க. எவனும் வாத்தியார வரல, தைரியமே நீங்க வாங்க. சரிங்க. நீங்க இப்படி கேள்வி கேட்கறது நீங்க ஒரு வாத்தியாருக்கு தகுதின்னு அர்த்தம். எப்ப கேள்வி கேட்கறீங்களோ எப்ப வேணா நீங்க கேட்கலன்னா நீங்க தயாராயிட்டு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஏற்கனவே 2 பேரை வர சொல்லிட்டேன் நான். தமிழ்நாட்டுல 2 பேர் இப்பதான் லேசா வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ப்ரொஃபசர், அவரு பிரின்சிபல், தெய்வநாகின்னு பேரு. அவரு தான் முதல்ல ஒரு வீடியோ போட்டார், நல்லா இருக்கு பண்ணுங்கன்னு. இன்னொரு தமிழ் பிரியன் ஒரு பொண்ணு, அவ அந்த பொண்ணு இப்போ ஹோமியோபதி டாக்டர். அந்த அம்மா தொழிலவே விட்டுருச்சு. ஹோமியோபதி தப்புன்னு முடிவு வந்துருச்சு. அது சந்திக்க போறாங்க. ஃபீஸ் போட்டாச்சு. 50,000 1 month ஃபீஸ் 50,000 கட்டுறேன்ட்டாங்க. இப்ப எல்லாரும் 50,000 இப்ப என்கிட்ட வரவங்க 50,000 கட்டிட்டு தான் வரணும் இனிமேல் வர்றவங்க எல்லாம். ஆமா, பார்த்துதான் இருக்கிறேன். அதுலயும் யாரும் வரக்கூடாது, வராது. அது 1 மாசம் தான் சொல்லி தருவேன். 1 மாசத்துக்குள்ள எனக்கு சில பேர் யாரோ பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறேன்னு யாரும் எனக்கு போன் போட்டு கேட்டாங்க. அன்னைக்கு கம்மி, இப்ப எல்லாம் ஜாஸ்தி தான். சரி, அவர் என்ன சொல்லி பேசி போடுற அந்த வீடியோவை பாத்துங்க. அதே நீ முன்னேறிக்க முடிஞ்ச அதை ஃபாலோ பண்ணு. 10 பைசா செலவில்ல முன்னேறிக்கும். அதான் நான் சொல்லிவிட்டேன். சாப்பிடுறதுன்னு சொல்லியாச்சு, புத்தகத்தையும் சொல்லியாச்சு. எப்படி சமைச்சு சாப்பிடுறது, எப்படி திங்கிறது, எப்படி பேல்றது, எப்படி சுத்த எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. அப்படி எதுக்கு என்கிட்ட வர்றேன்? நாங்கெல்லாம் கேட்கற கேள்வி இருக்குது. எல்லாரும் நோயாளிங்க, எல்லாம் நோயாளி வர்றவங்க எல்லாம் நோயாளிங்க தான். அவங்க சொல்றது என்ன, அதேதான் நீ ஃபாலோ பண்ணு. வெளிப்படையா தானே பேசுறேன். எல்லாம் வெளிப்படையா பேசணும்ல. வாத்தியார் வேணும்னா ஃபீஸ் கொடு, வாத்தியார் வேணா நீயே கத்துக்கோ. எங்க நீயாவும் படிக்கலாம், வாத்தியாரை வச்சும் கத்துக்கலாம். அது உன்னோட திறமை தானே. ஆமா. எங்க தானா படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கான்?
உண்மையா இருக்கிறவன், வசதியே இல்லாதவன், விளக்கே இல்லாதவன் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாஸ் மார்க் ஐஏஎஸ் ஆகிறானா இல்லையா? ஆமா, அது உண்மைதான் ஐயா. ம். அதே மாதிரி நீ அகாடமிக் போற, உனக்கு பணம் கட்டிட்டு போய் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி 10 லட்சம் செலவு பண்றேன். அப்போ 10 பைசா செலவில்லாம கிராமத்துல வெளிச்சத்துல உட்காந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு நாட்டை ஆள்றான். அதுதான் அவனுடைய திறமை. அது அவனது திறமை இருக்குது. அப்புறம் என்ன? ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கிற பொண்ணு கூட இப்போ ஒரு மெட்ராஸ்ல எங்கேயோ ஒண்ணு ஆமா ஐஏஎஸ் படிச்சுன்னு. ஆமா. அது இப்ப அதுக்கு இருக்கிற மாணவசம் உனக்கு வேண்டாமா? ம். நீ தின்னு போட்டு தூங்கிட்டு கார்ல போயிட்டு ஐஏஎஸ் ஆக பாக்குற. அது மாடு மேய்ச்சிட்டு ஐஏஎஸ் ஆகுது. நீ புத்திசாலியா, அது புத்திசாலியா? ஆடு மேய்ச்சின்னு ஐஏஎஸ் படிக்குது. அப்ப ஆடு மேய்க்கிறவனும் குற்றம் கிடையாது. ஆடு மேய்க்கிறவனும் முயற்சி செய்தால் அவன் பிரதமரே ஆகலாம். டீ ஆத்திரவன் பிரதமர் ஆகிறான். ஆ, பிரதமர் டீ ஆத்திட்டு இருந்த பள்ளிக்கூடமே பொய் சொல்றான். காலேஜும் போகல, ஒரு அளவுக்கும் போகல, மாட்டிக்கிட்டான். டீ ஆத்திட்டு இருக்கிறவன் பிரதமரை மாறிட்டேன். ஆ. அப்புறம் எப்படி? இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேருமே சாதாரண மாட்டாங்க. கம்யூனிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேருமே சாதாரணமான சம்பளத்தையே வாங்க மாட்டாங்க. சம்பளத்தை எது கொடுத்துருவானுங்க? கட்சி கொடுத்துருவானுங்க. சம்பளத்தை இன்னைக்கு கம்யூனிஸ்ட் காரங்க வந்து சம்பளத்தை கட்சி கொடுத்துருவாங்க. என்னது? கட்சிக்கு. கட்சி பார்த்து ஃபீஸ் கொடுக்கும். நேரடியாக சம்பளம் வாங்க மாட்டாங்க. வந்த சம்பளம் கட்சி கொடுத்துருவாங்க. கட்சி தான் பணம் கொடுக்கும். பாருங்களேன், அந்த டிசிப்ளின் அவங்ககிட்ட இருக்குது. ஆனா கம்யூனிஸ்ட்காரன கட்ட யாருக்கும் பிடிக்காது. உண்மையா இருக்கிறால பிடிக்காது. நேர்மையா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். ஆமா, அந்த மாதிரி அப்படி பண்ணுங்க. மறுபடியும் பேசுவோம். சரியா? நன்றி. நன்றி.